தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் கடுமையாகும் சட்டம், உடன் கைது செய்ய போவதாக எச்சரிக்கை. தொடருந்துடன் கார் மோதி கோர விபத்து, பலர் படுகாயம். விவசாயிகளுக்கு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சியான அறிவிப்பு. ஏற்றுமதி மூலம் இலங்கைக்கு கிடைத்த பாரிய வருமானம். தேசப்பந்து தென்னகோன் ஓட்டம் தேடுகிறது போலீஸ். 75 மில்லிமீட்டர் அளவில் கனமழை. திருகோணமலையில் இடம்பெற்ற கோர விபத்தில் 33 பேர் படுகாயம். எதிர்வரும் திங்கட்கிழமை எரிபொருள் தீர்ந்துவிடும் அபாயம், வெளியான அதிர்ச்சி தகவல். சிக்குவாரா கோட்டபாய அரசாங்கம் எடுத்துள்ள அதிரடி முடிவு. தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையில் இடம்பெற்ற பல்வேறு குற்ற செயல்களின் பின்னணியில் முப்படைகளை சேர்ந்த வீரர்கள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் அச்சுறுத்தலாக மாறியுள்ள பாதாள உலகத்துடன் தொடர்புடைய இராணுவம் மற்றும் போலீஸ் பிரிவை சேர்ந்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. குற்ற செயல்களுடன் யாரேனும் அடையாளம் காணப்பட்டால் அவர்களுக்கு எதிராக நிறுவன சட்டங்கள் மற்றும் குற்றவியல் சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். பாதாள உலகத்துடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்ட பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்தவர்கள் குறித்து விசேட புலனாய்வு அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இராணுவத்தில் சேர்க்கப்பட்ட சிலரின் குடும்ப உறுப்பினர்கள் பாதாள உலக கும்பலுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டுள்ளதாகவும் விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாத்தறை வெலிகமை கெட்டி வீதிக்கு அருகிலுள்ள தொடருந்து மார்க்கத்தில் இன்று சனிக்கிழமை பிற்பகல் இடம்பெற்ற விபத்தில் பலர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கவனக்குறைவாக பயணித்த காரொன்று தொடருந்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் பொழுது காரில் பயணித்த பலர் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காட்டு விலங்குகளால் விவசாயிகளின் பயிர்களுக்கு ஏற்படும் சேதங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க அரசாங்கத்தால் சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. விவசாய அமைச்சர் கேடி லால்காந்தவின் அறிவுறுத்தலின் பேரில் அந்த அமைச்சரின் செயலாளர் DP விக்ரமசிங்க ஒரு சிறப்பு குழுவை நியமித்துள்ளார். அத்தோடு இந்த சிறப்பு குழுவில் மேலும் 15 உறுப்பினர்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த குழுவால் முன்மொழியப்படும் அனைத்து பரிந்துரைகளும் மார்ச் மாத இறுதிக்குள் விவசாய அமைச்சரிடம் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. காட்டு விலங்குகளால் பயிர்களுக்கு ஏற்படும் சேதத்தை தடுப்பது மற்றும் விவசாய பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் விலங்குகளை நிர்வகிப்பது குறித்து இந்த குழு தற்பொழுது மதிப்பீடு செய்து வருகிறது. மேலும் பல ஆண்டுகளாக உருவாகியுள்ள இந்த பிரச்சினைகளை தீர்க்க தற்போதைய அரசாங்கம் தேவையான தலையீடுகளை எடுக்கும் என்றும் இந்த குழுவின் பரிந்துரைகளின்படி விலங்குகளால் பயிர்களுக்கு ஏற்படும் சேதங்களை குறைப்பதற்கான வழிமுறைகள் கண்டறியப்படும் எனவும் விவசாய அமைச்சர் கேடி திரு லால்காந்த தெரிவித்துள்ளார். வாகன பொருட்கள் ஏற்றுமதி மூலம் கடந்த வருடத்தில் 89,217 மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாகவும் இது அண்மைக்கால வரலாற்றில் கிடைத்த அதிகூடிய வருமானம் எனவும் விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி 44,262 மெட்ரிக் டன் வாசனை பொருட்களை ஏற்றுமதி செய்ததன் மூலம் இந்த வருமானம் கிடைத்துள்ளது. மிளகு ஏற்றுமதி மூலம் அதிகூடிய வருமானமாக 51,524 மில்லியன் ரூபாயும், வெற்றிலை ஏற்றுமதி மூலம் 11,598 மில்லியன் ரூபாயும், ஜாதிக்காய் ஏற்றுமதி மூலம் 4,648 மில்லியன் ரூபாயும் வருமானமாக கிடைத்துள்ளதாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கை முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் வசிக்கும் வீட்டை குற்றப்புலனாய்வு திணைக்களம் திடீரென நுழைந்து சோதனையிட்டு தேடுதல் நடத்தியுள்ளது.
மாத்தறை நீதவான் நீதிமன்றம் அவரை கைது செய்ய உத்தரவிட்டதை அடுத்து குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போலீசார் சோதனையிட்ட போது அவர் வீட்டில் இல்லை என தகவல் வெளியாகியுள்ளது. 2023 டிசம்பர் 31 மாத்தறை வெலிகம பகுதியிலுள்ள ஹோட்டலில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாகவே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதற்கிடையில் ஜனாதிபதி அனுர நேற்று நாடாளுமன்றத்தில் பேசுகையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் உயரதிகாரி ஒருவரை கைது செய்ய போலீசார் வீட்டுக்கு சென்ற போது அவர் தலைமறைவாகி விட்டார் என்றார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் இன்று அல்லது நாளை சரணடைவார் என்றும் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மேல் சபரகமுவ தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாத்தளை நுவரெலியா மற்றும் குருநாகல் மாவட்டங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். அத்துடன் நாட்டின் ஏனைய பகுதியில் பிற்பகல் அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. திருகோணமலை மூதூர் இருதயபுரம் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 33 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மினுவாங்குடி பகுதியில் இருந்து சேருவில வெல்கம் பிகாரை நோக்கி யாத்ரிகர்களுடன் பயணித்த பேருந்து ஒன்றும் பாரவூர்தியொன்றும் மோதிக்கொண்டதில் குறித்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் காயமடைந்த 33 பேரும் மூதூர் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் 2 மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளையும் மூதூர் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். நாடு முழுவதிலும் உள்ள எரிபொருள் நிலையங்களில் எரிபொருள் திங்கட்கிழமைக்குள் தீர்ந்து போகக்கூடும் என்று இலங்கை எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. ஊடக சந்திப்பில் இன்று உரையாற்றிய போது சங்கத்தின் துணைத் தலைவர் குஷும் சந்திரநாயக்க இதனை தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவித்த துணைத் தலைவர், இன்று முதல் புதிய விநியோகக்குரல்கள் எதுவும் பெட்ரோலிய கொடுத்தாவணத்துக்கு வழங்கப்படாததால் திங்கட்கிழமைக்குள் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் என கூறியுள்ளார். கடந்த காலங்களில் சங்கம் ஒருபொழுதும் வேலைநிறுத்த நடவடிக்கையில் ஈடுபடவில்லை. விநியோகஸ்தர்களுக்கு வழங்கப்பட்ட 3% கொடுப்பனவை நீக்கிவிட்டு அதை புதிய சூத்திரத்தால் மாற்றுவதற்கான இலங்கை பெட்ரோலிய கொடுத்தாவணத்தின் தற்போதைய முடிவால் தங்களுக்கு வேறு வழியில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தன்னிச்சையான முடிவுகளை எடுத்ததற்காகவும் இலங்கை பெட்ரோலிய கொடுத்தாவண தலைவர் மற்றும் முகாமைத்துவ பணிப்பாளரை குற்றம் சாட்டிய சந்திரநாயக்க பிரச்சினையை தீர்க்க விரைவான நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியை வலியுறுத்தியுள்ளார். கோட்டபாய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் மோசடி செய்யப்பட்ட பணத்தை மீட்டெடுக்க உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் பெருமளவு பணத்தை வீணடித்ததாக கூறப்படும் ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள் குறித்து சிறப்பு விசாரணையை ஆரம்பிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அரசாங்கம் அத்தகைய விசாரணைகளை நடத்தி அந்த ஆணைக்குழுக்களின் உறுப்பினர்களிடமிருந்தோ அல்லது அப்போதைய அரசாங்கங்களின் தலைவரிடமிருந்தோ பணத்தை மீட்டெடுப்பதில் சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளது. கடந்த காலங்களில் பல்வேறு விடயங்களை விசாரிக்க 14 ஜனாதிபதி ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் 2 பரிந்துரைகள் மட்டுமே செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி உபாலி அபேரத்னவின் தலைமையில் நிறுவப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு இந்த நாட்டின் மக்களின் பணத்தில் 3.5 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான தொகையை மோசடி செய்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். இந்த பணத்தை ஆணைக்குழுவை நியமித்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவிடமிருந்தோ அல்லது உபாலி அபேரத்ன உள்ளிட்ட 3 ஆணை உறுப்பினர்களிடமிருந்தோ மீட்டெடுக்க வேண்டும் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டார். இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.